இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். உன் போல் தலைவர் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். நாடகங்களில் நடித்து வந்த அவர் 1936ஆம் ஆண்டு சதிலீலாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகமானார். பலதரப்பட்ட பாத்திரங்களில் நடித்த அவர் சினிமாவில் தனக்கென தனி பாணியை வகுத்து கொண்டார். மக்கள் திலகத்தின் திரைத்துறை வெற்றிக்கு பிரபல தயாரிப்பாளர் தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவரும் வசனகர்த்தா ஆரூர் தாசும் முக்கிய காரணமாவார்கள். அவரது உடன் பிறந்த சகோதரர் எம்ஜி சக்கரபாணி என்றாலும் தேவர் அவர்களுக்கு உடன்பிறவா சகோதரர் என்ற அந்தஸ்தை கொடுத்திருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தேவரண்ணன் வந்தால் மட்டும் உள்ளே அனுப்புங்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் கூறியதாக அண்ணன் ஆரூர் தாஸ் அவர்கள் தனது தினத்தந்தி கட்டுரையில் கூறியிருப்பதன் மூலம் தேவரின் மீது எம்ஜிஆர் அவர்கள் விலை உயர்ந்த பற்று கொண்டிருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. சக கலைஞர்கள் நலனிலும் மக்கள் திலகம் பெருமளவு அக்கறை கொண்டிருந்தார் என்பதற்கு ஆரூர் தாஸ் அவர்களே முக்கிய சாட்சி. எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த படப்பிடிப்பின் இடைவேளையின் பொழுது அவர் அருகே அமர்ந்திருந்த ஆரூர் தாஸ் அவர்கள் பெருமளவு வேலைப்பழு காரணமாக அப்படியே எம்ஜிஆரின் மடியில் சாய்ந்து உறங்கிய போது அவர் கண் விழிக்கும் வரை அவரை எழுப்பாமல் அன்புடன் பார்த்து கொண்டது அவரின் உயர்வான குணத்தை காட்டுகிறது. நாடக குழுவில் இருந்து திரைத்துறைக்கு வந்த பின் அவருக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் அண்ணாவின் எழுத்தால் கவரப்பட்ட மக்கள் திலகம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கட்சியில் இணைந்தார். அண்ணாவின் மறைவிற்கு பின் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கினார். கட்சி ஆரம்பித்த குறுகிய காலத்தில் 1973ஆம் ஆண்டு நடந்த திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் மாயாதேவரை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து அரசியலில் தனது சாதனை ஓட்டத்தை துவக்கினார். 1977ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 130 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்ட புரட்சி தலைவர் அவர்கள் சுமார் 43,065 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி அடைந்தார். இத்தேர்தலில் கிட்டத்தட்ட 52 லட்சம் வாக்குகளை அதிமுக அறுவடை செய்தது. அரசியல் வரலாற்றின் மிக பெரிய சாதனை. அக்கட்சியை சேர்ந்த ஆனூர் ஜெகதீசன், பன்ருட்டி ராமச்சந்திரன், எஸ் செம்மலை, பி தனபால், சி பொன்னையன், கே ஏ செங்கோட்டையன் மற்றும் கா காளிமுத்து ஆகியோர் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டினர். 1980இல் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிமுக ஜனதா கூட்டணியை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து புரட்சி தலைவரின் ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் ஆட்சியை கலைத்த பின் நடந்த தேர்தலில் முன்னை காட்டிலும் அதிக வெற்றியை எம்ஜிஆர் அவர்கள் பெற்றார். அப்பொழுது 177 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 129 இடங்களில் அமோக வெற்றி பெற்று சாதனை படைத்தது. இத்தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் அவர்கள் 21,066 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் பொன் முத்துராமலிங்கத்தை தோற்கடித்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் காமராஜருக்கு பிறகு தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. 1983ஆம் ஆண்டு அதிமுக அரசியல் வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக ஜெயலலிதா அவர்கள் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 1984ஆம் ஆண்டு
நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஜெயலலிதாவின் தீவிர பிரச்சாரத்தால் அதிமுக அமோக வெற்றி பெற்றது. இத்தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் 60,510 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். தொடர்ந்து 3வது முறையாக முதலமைச்சரான பெருமை புரட்சித் தலைவருக்கு கிடைத்தது. இத்தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் அவர்கள் 60,510 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். தொடர்ந்து 3வது முறையாக முதலமைச்சரான பெருமை புரட்சித் தலைவர் அவர்களுக்கு கிடைத்தது. தன்னுடைய ஆட்சி காலத்தில் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேறுவதற்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். 1982ஆம் ஆண்டில் மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். மகளிருக்கு சிறப்பு பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழக அரசியல் வரலாற்றில் மது விற்பனையை தடை செய்த மகத்தான தலைவர் புரட்சித் தலைவர் ஆவார். பழமை வாய்ந்த கோவில்களுக்கு முக்கியத்துவம் தந்து அவற்றை புனரமைக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தார். சுற்றுலா துறையில் தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தார். குறிப்பாக ஈழத்தமிழர் நலனின் உண்மையான அக்கறை கொண்டிருந்தார். பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு நிதி உதவியும் பொருளுதவியும் தந்த வள்ளல் அவர். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இப்பூவுலகை விட்டு மறையும் வரை ஏழைகளின் நலனுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்த இந்த பொன்மல செம்மலை மனிதாபிமானத்தின் மகாத்மா என்று குறிப்பிடுவது சால சிறந்ததாகும்.